கைலாசம் போகட்டுமோ கைலாசம் போகட்டும் அவ்வளவுதான். அன்புசால் நாடக கலாரசிய பெருமக்களே, கலைஞர் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவிருக்கின்றோம். நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆமாங்க, நாடகம் நல்லபடியா துவங்கியே விட்டா அது என்ன வந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் அமர்க்கலமா ஆரம்பிச்சுட்டா இது நல்லபடியா முடிக்கணும். இப்ப அதான் நம்ம பிரச்சனை. ஏன் ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அது எங்களுக்கு தெரியாதா முடிவு இருக்கும்னு. அந்த முடிவு எப்படி இருக்கு? அதுல என்ன பிரச்சனை? எப்படி முடியுமோ, எங்க போய் முடியுமோ, என்னமா முடியுமோ, பொசுக்குன்னு முடிஞ்சு போயிருமோ. 4 பேர் வந்தாலும் வந்துருவாளோ, 4 பேர் வரலன்னா நாடகம் எப்படி ஆகும்? வராம இருந்துருவாங்க. தங்கு சிரிப்பா அந்த மாதிரி குழப்பம் இல்லாம நல்லபடியா முடிக்கணும்னு ஆண்டவனை மனசுல வேண்டிக்கிட்டு நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மன வருத்தம் எனக்கு மேடைக்கு வந்த என்னங்க வருத்தம்? நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க அருமையான சாப்பாடு, அப்புறம் என்ன வருத்தம்? சாப்பாடுக்கு என்ன அப்ப அதான் பிரச்சனை. என்ன வருத்தம்? ஒரு மன வருத்தம் என்னன்னா, தமிழருடைய பண்பாடு என்ன தெரியுமா? ஏகப்பட்ட பண்பாடு இருக்கு. அது முதல் பண்பாடு என்ன? அது என்ன? வணக்கம்யா. வணக்கம்யா. யாரை பார்த்தாலும் தெரிஞ்சாலோ தெரியாதாலோ அறிஞ்சாலோ அறியாதாலோ யாரா இருந்தாலும் சரிதான் வணக்கமுங்க அப்படின்னா அவங்க திரும்ப வாங்க வணக்கம். யார் நீங்க? என்ன வச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் நான் ஒரு மனுஷன் வந்து மேடையில வணக்கம்னு சொன்னேன். ஒரு உள்ள எனக்கு திரும்ப வணக்கம் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்? அதுல வருத்தமா? மதிக்கலன்னு அர்த்தம் இல்ல. அப்புறம் என்ன அர்த்தம்? ஏன் வணக்கம் சொல்ல எனக்கு தெரியும். என்ன காரணம்? ஒவ்வொருத்தரா எதிர்த்து வணக்கம் சொன்னோம்னா அதிலேயே விடிஞ்சு போகும், நாடகம் முடிஞ்சு போகும். அதனால அமைதியா இருக்க. இப்போ ஒன்றும் குறையில்லை. என்ன செய்யணும்? ஒன்றும் கெட்டு போயிடல. என் வணக்கத்தை நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டதா இருந்தா எல்லாம் ஜோரா ஒரு தரம் கை தட்டினீங்க. போதுங்க போதுங்க. இதை வச்சு 6 மாசம் ஓடிக்கிறேன். 6 மாசம் அவ்வளோ. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வீட்டுல கூட்டம் அமோகமா இருக்கு. இந்த கூட்டம் இதே மாதிரி விடிய வரைக்கும் இருக்கணும். ஓஹோ, அப்படியே நம்ம நினைக்கிறோம். ஆமா, அவங்க நினைக்கணும்ல. ஏங்க அதெல்லாம் இருப்பாங்க. எந்த ஊர்லயா கூட்டம் இருக்கு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வர வர நாடகத்துடைய தன்மை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். இருக்க இருக்க பார்த்தாங்க மெருகு கூடுது, நாடகம் கூடுது, கூட்டம் கூடுது. இல்ல ஏன் சண்டை கொடுக்காம அமைதியா பார்த்துக்கிறோம். இதே கூட்டம் எப்படி இருக்குன்னு ஏன் நான் சொல்றேன்னா, எல்லா ஊர்லயும் பார்த்துட்டேன். அது இருந்தா அந்த தாய்மார்கள் பின்னாடி ஓரம் கட்டி உட்காந்துருக்காங்களே. ஐயா என்னங்க தாய்மார் ஊரம் அங்கிட்டு ஓரம் கட்டி உட்காந்துருக்காங்க. என்கிட்ட இடம் இருக்கு வரலாம்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஒரு நல்ல விஷயத்துக்கு போயில ஆண்கள் முன்னாடி போவாங்களா, பெண்கள் முன்னாடி போவாங்களா? ஒரு நல்ல விஷயத்துக்கு போயில ஆண்கள் முன்னாடி போவாங்களா, பெண்கள் போவாங்களா? ஆண்கள் தான் போகணும். சபாஷ். ஒரு கெட்ட விஷயத்துக்கு போயில யார் முன்னாடி போவா? பொம்பளையால் தான் முன்னாடி போகணும். இன்றைக்கு நடக்கிற நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம் தான். அதனால ஆண்கள் முன்னாடி இருக்கா, பெண்கள் முன்னாடி இருக்கா? கூறட்டோல நீ அப்படி நினைச்சிருக்கீங்க. அப்புறம் அது வரல. எந்த விசேஷமா இருந்தாலும் பெண்கள் முன்னாடி இருக்கணும். ஏன் அப்படி முன்னாடி இருக்கணும்னா, இருக்கணும், தாய்க்குளம் முன்னாடி வந்து உட்கார்ந்தா அந்த இடத்துக்கு, அந்த மேடைக்கு அது ஒரு மங்களகரம் கிடைக்கும். புரியுதா? ஆம்பளை நான் கேட்குறேன், நீ கேட்டவன் நான் கேட்குறேன். ஒரு பெரிய கடந்திரப்பு விழா, கிரக பிரவேசம். அப்ப விளக்கேற்றுறதுக்கு யார் கூப்பிடுவாங்க? பெண்களை தான் கூப்பிடுவாங்க. பெண்களை தான் கூப்பிடுவாங்க. ஏன் 100 பேர் ஆம்பளை இருக்கே, நீ வந்து ஏற்ற வேண்டியதானே? தீப்பெட்டி இல்லாம இருந்திருக்கும். அப்போ பொம்பளை ஆள் பூரா சுருட்டு பற்ற வச்சுட்டே இருக்காங்களோ? முகர கிடைப்பாரு. நம்ம பற்ற வைக்காத விளக்கா, நம்ம பற்ற வைக்காத சுருட்டா, நம்ம பற்ற வைக்காத சிரட்டா, நம்ம பற்ற வைக்காத குடும்பமா, அது வேற. ஆனால் பெண்கள் தான் முன்னாடி வந்து அதை ஏற்றி வைக்கணுங்கிறது ஒரு பண்பாடு. அதனால தான் தாய்மார்கள் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்குற. அப்போ முன்னுக்கு வர்றாங்களே இல்லையே. ஏன் எதுக்குன்னா, அங்கிட்டு உட்காந்துருந்தாக்கா சைஸாக அப்படியே எந்திரிச்சு போகிறதுக்கு தோதா இருக்கும். இங்கிட்டு உட்காந்தா எந்திரிச்சு போகும்போது பார்ப்பாங்க. அங்கிட்டு வந்து அப்படியே சத்தமெல்லாம் வந்துச்சு போயிடலாம். அந்த கணக்கில் தான் வந்து உட்காந்துருக்கியே. இல்லை, இருக்க வரைக்கும் இருங்க, போகும்போது போங்க, ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. அது மற்ற ஊர் மாதிரி இல்லை, நம்ம ஊர். இந்த வெடியை நான் வர்றதுக்கு முன்னாடி போடக்கூடாது. ஐயா, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் போடணுமா? வெடி போட்டால் உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு என் குண்டியில் சரி வச்சு போட சொல்லு. இல்லை தெரியும், பட்டை மேலே பறக்க விடலான்னே முகர கிடைப்பாரு. நான் பேசும்போது அமைதியாக இருந்தால் தான் பேசுறது கேட்க. நீ வெடி போடுறதும் கேட்காது, நான் பேசுறதும் கேட்காது. மொத்தத்துக்கு 2 ஒன்றுலாம் போகும். அதனால தயவு செய்து அப்புறம் போட்டுக்கலாம். என்னை பற்றி ஐயா
ராஜபாட்டு வரும்போது அவர் குண்டியில் குத்த வச்சு போடுங்க. முருகன் மேலே பறக்கட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை தான் கேட்குறேன், வெடி போடுற தம்பி கொஞ்சம் அமைதியாக வைங்க, அப்புறம் போட்டுக்கலாம். ஒன்றும் வீண் போகாது. காசை கரியா காதற மகனே பட்டாசு வாங்கி கொடுத்துறான கதையா வச்சிருங்க, எங்கேயும் போகாது, அப்புறம் போட்டுக்கலாம். ஆக இருக்கிற கூட்டம் இப்படியே இருந்து நாடகத்தை பார்க்கணும் அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போ நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இது எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன். சொல்லிடவா? கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க, நோட்டீஸை விரிச்சிட்டேன். எனக்கு தெரியும், படிச்சிடவா? நாங்கள் வாச்சிடவா? புதுக்கோட்டை மாவட்டம் மணமேக்குடி தாலுக்கா உள்ளனூர் கிராமத்திலே அமைந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஜெயங்குண்டம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள், ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு 51ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு இந்த சிங்கார கலைஞர்களில் நடைபெறுகின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண ஒரு நாடகம். அது விமர்சையாக நடைபெறும். என்ன வேடிக்கை அப்படின்னா, இங்கே எல்லா சாமியும் இருக்கு. யார் யார் இருக்கா? மாரியம்மன் இருக்கு, ஜெயங்குண்டம்மன் இருக்கு, ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள். அப்படின்னா 2 பொண்டாட்டியோட இங்கே குடியிருக்கார் பெருமாள். பெருமாளுக்கு தான் சௌரியம், 2 சம்சாரம். அதனால தான் நாடகம் வள்ளி திருமணம். ஏன்னா பெருமாளுடைய மருமையன் தான் முருகன். அவருக்கு 2 சம்சாரம், இவருக்கு 2 சம்சாரம். உலகத்துல 2 சம்சாரம் உள்ளவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். என்ன அப்படி சொல்றீங்க? சொர்க்கம் யாருக்குன்னு கேட்டா, யாருக்கு? 2 பொண்டாட்டி கட்டினவனுக்கு தான் கண்டிப்பா சொர்க்கம். எப்படி அவ்வளவு ஆதாரமா? ஒரு பொண்டாட்டி கட்டினாளுக்கு நிச்சயமா சொர்க்கம் கிடைக்காது. நிஜம்தானா சொல்றீங்க நீங்க? வாயில தான் சொன்ன, வாயில அதுக்கு என்ன ஆதாரம்? ஏன் கேள்வி? இங்க இருக்கவங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த நாடகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. வள்ளி திருமண நாடகத்துடைய தத்துவமும் அதுதான், இந்த பெருமாளுடைய தத்துவமும் அதுதான். 2 பொண்டாடி கட்டினா உங்களுக்கு சொர்க்கம், ஒரு பொண்டாடி கட்டினா நரகம். நரகம் அது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? என்ன காரணம்? கண்டிப்பா 2 பொண்டாடி கட்டினவனுக்கு நரகம் வரவே வராது. அது ஏங்க? அதுக்கு ஆதாரம் என்னங்க? ஆதாரம் பெரிய ஆதாரம். அவன் 2 பொண்டாடி கட்டி அதை 2ஐயும் சமாளிக்கிறதுக்குள்ள இங்க வர்ற வேதனையே பெரும் வேதனை. அவன் இங்கேயே நரகத்தை அனுபவிச்சுட்டான். அப்புறம் என்ன மயத்துக்கு அவனுக்கு அங்க நரகம்? அவன் தொலைஞ்சு சொர்க்கத்துக்கு போட்டு அனுப்பிச்சு விடுங்களா? இங்கேயாச்சும் வந்து சொர்க்கத்துல பட்ட வாடு போகட்டும்னு அங்க பூலோகத்திலே பட்ட பாடு போதும். அப்ப எனக்கு நிச்சயம் வந்து சொர்க்கம் தான். உனக்கு சொர்க்கத்துல டபுள் சொர்க்கம். எப்படி 2ஆ உனக்கு? கணக்குல என்ன முடியல, பரவாயில்ல இருக்கட்டும். ஆக இந்த நாடகத்தில் பங்கு வரக்கூடிய நடிகர் மாமன்கள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி பரிசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என புகழ்பெற்ற பொய்கைப்பட்டி சார்ந்த CS தமயேந்திரன் அவர்கள் வேலன் வேடன் விருது நடிக்க காத்துள்ளார். அவருக்கு இணையாக குயிலும் நம்முடைய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி அன்பு மகள் அமயபுரத்தை சார்ந்த
கே நந்தினி அவர்கள் இங்கே வள்ளியாக அடிக்க காத்திருக்கிறார்கள். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனமுடித்தே தீர வேண்டும். ஆஹா, என்ன எப்படியாதுன்னா ரொம்ப சிரமமோ? சிரமம் தாயா. என்ன சிரமம் அதுல? நான் அண்ணே உங்க 2 பேர் நாடகத்தை அப்புறம் காலையில வச்சுக்குவோம். ஏதோ பெரிய கொஞ்சம் பாருங்க. அதாவது நாரதருக்கு தான் அந்த நாடகத்துல பெரிய கஷ்டம். என்ன கஷ்டம்? கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு, பிள்ளைய பெத்துப்பாரு அப்படின்னு. சவுண்ட் இல்லாம இருக்கணும்னா மைக் செட்டை தான் ஆஃப் பண்ணணும், வேற வழி இல்லை. அது 2 சவுண்டையும் நம்ம ஆஃப் பண்ண முடியாது. அது 145 விளைவு. அதனால தவறு இல்லை. நடக்கட்டும், நாராயணஞ்சே. எல்லாம் நம்ம கையில் என்ன இருக்கு, எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். என்னைக்கு நாடகத்துக்கு வந்தோமோ எல்லாத்தையும் உதுத்துட்டு தான் வந்து நிற்கிறோம்ப்பா. வேறு வழியில் எல்லாம் இமிசியெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அவரும் பேசாமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அது விடுதில்லையே. இந்த உள்ள போன ஆயிட்டா உள்ள வந்துட்டு வேலையை காமிச்சிட்டு இருக்கு. அப்புறம் அது கூட பேசலைன்னா அது என்ன மயத்துக்கு தான் குடிக்கன்னு கேட்குறேன் நான். அவ்வளோ செலவு பண்ணு. நீ பேசி தலைவா. நாரதருக்கு என்னங்க சிரமம் இதுல? இதெல்லாம் சமாளிக்கணும்ல. நாரதருக்கு எனக்கே இந்த சிரமம்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவருக்கு என்ன கஷ்டம்? எனக்கே ஒரு கல்யாணம் பண்றதுங்கிறது சாதாரண குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை கொண்டு இன்னொரு மாப்பிள்ளை வீட்டுல கட்டி வைக்கிறதுக்குள்ள அவன் பல பிரச்சனையும் அனுபவிக்கணும். யாரு? இந்த புரோக்கர். எப்படி? பொண்ணு வீட்டுக்கு போகணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். அவங்க மாப்பிள்ளை வீட்டுல போய் பொண்ணை பத்தி எடுத்து சொல்லுவான். ஆஹா, பொண்ணு பசு மாதிரி குனிஞ்சதால நிமிராதே. அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசாது. எப்படி குனிஞ்சதால நிமிரும்? கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும். எந்த நேரம் செல்போனை வச்சு இப்படியே பேசிட்டு இருந்து அப்படி குனிஞ்சதால எப்படி நிமிரும்? மாப்பிள்ள அவர் மாப்பிள்ள எந்த கட்ட விளக்கம் இல்ல. ஊருக்குள்ள அவர் மாதிரி ஒரு யோக்கியம் யாருமே இல்ல. 6 மணிக்கு மேலதான் அவனை பத்தி தெரியும். காலையில அப்படி மாப்பிள்ளை இருக்கான். அதெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் போய் சொல்லி பல விஷயத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை பண்றதுக்குள்ள அவங்க படுற பாடு பெரும்பாடு. அதுபோல இந்த நாடகத்திலே வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் பண்றதுக்குள்ள அவங்க படுற பாடு பெரும்பாடாத்தான் இருக்கும். சீப்பட்டு, சின்னப்பட்டு, சிரமப்பட்டு, துப்புப்பட்டு, துயரப்பட்டு, என்னங்க கடைசியில காஞ்சிபுரப்பட்டு எடுத்து அந்த கல்யாணத்தை பண்றதுக்குள்ள அவர் படுற பாடு பெரும்பாடுதான். அப்படிப்பட்ட கல்யாணத்தை நடத்த காத்திருக்கின்றார் அன்பு சகோதரர், புராண புயல், இலக்கிய சுடர், இதிகாச சுடர் எல்லாம் பட்டங்களை பெற்றிருக்கின்ற உங்கள் உடப்பவட்டி பி. பெருமாள்ராஜ் அவர்கள் நாடகம் நடிக்க காத்திருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்கு வந்திருக்கின்றார்கள் இன்னிசை வேந்தர்கள். 6 மணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி. அழகேசன் அவர்கள் 6 மணி பின் பாடல். அருமையா ஒரு கைதட்டை கொடுத்து பாராட்டி இருக்கலாம். நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து என்னமோ நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்கார்ந்து. நாடகம் தாயா பார்க்க வந்திருக்கா, அப்புறம் கராட்டை பார்க்க வந்திருக்கா. நாடகம் எப்படி பார்க்கணும்? எப்படி பாக்கணும்? தெரியாம கேட்கிறேன். நாடகம் எப்படி பார்க்கணும்? இல்ல தெரிஞ்சே கேட்கிறேன். இவ்வளவு செலவு பண்ணி வருஷத்துல ஒரு நாள் நாடகம் வைக்கிறோமே, அந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும்? அதைத்தான் கேட்கிறேன். எப்படி பார்க்கணும்? எனக்கிட்ட கேட்கிறீங்களா? ஒரு நாடகம் எப்படி பார்க்கணும்? சந்தோஷமா, ஆரவாரமா, உற்சாகமா கைதட்டி வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு கவலை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் அதெல்லாம் மறந்து விட்டு இன்று ஒரு இரவு காலையில 6 மணி வரைக்கும் சந்தோஷமா கலகலப்பா இருக்கிறது அந்த நாடகமே. ஆத்தா வாசல்ல உட்கார்ந்து சந்தோஷமா பார்க்கணுங்கிறது நாடகம். அதான் அழகா சொன்னாரு ஆல்ரவுண்டுக்காரர். பல பிரச்சனைகள் பல மனிதர்களுக்கு மனசுல இருக்கும். அதெல்லாம் மறந்து இன்னைக்கு ஒரு பொழுது கோயில் வாசல்ல எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா மனசு விட்டு சிரிச்சு கலகலப்பா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாடகம்.
அதை நீங்க கைதட்டி ஆரவாரமா அப்படி சந்தோஷப்படுத்தினா நாங்க தொழில் பண்றதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கோம். இல்லைன்னா தொழில் பண்ண மாட்டியா? இல்லை ஏமாத்திடுவான் நாடகக்காரன், ஈஸியா ஏமாற்றப்படியா. உங்க காசு எப்படி நல்லா தெரிஞ்சுங்க. கூத்தாடி கிழக்க பார்ப்பேன், கூலிக்காரன் மேக்க பார்ப்பேன். ஏன் பாக்குறேன்? ஏன் பாக்குறான்னா கூத்தாடி இந்த கிழக்கையே பார்ப்பேன். எப்படா இந்த பொழுது விடியும் களி காயாத காலகம் பாடிட்டு இந்த களி ஊர் காசை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போட்டான். ஓ அதுக்கு தானே அவன் பார்ப்பேன். கூலிக்காரன் ஏன் மேக்க பார்க்கறான்னு இந்த களி பொழுது எப்படா மேக்க போகும், முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டு பொண்டாட்டு வழியை பார்க்க போகலாம். போற வழியில அப்படியே கடைக்கு போயிட்டு போகலாம். எந்த கடைக்கு? எல்லாரும் அந்த கடைக்கு தான் போறா அதிகமா. அது சரி, அதையே நம்ம சொல்லுவானே, நமக்கு தேவையில்லை, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயம். ஆக அப்படித்தான் நம்ம நினைப்போம். அப்ப நீங்க எங்களை வேலை வாங்கினா நாடகம் சுறுசுறுப்பா போகும். வெட்டியார் எப்படி வாசிச்சாரு? அருமையான வாசிப்பு. இந்த மாதிரி வாசிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நாடக குலத்தில் ஆட்கள் ரொம்ப குறைவு. சிறந்த அருமணிய கலைஞர்களிலே விரல் விட்டு சொல்லுகின்ற அளவிலே இருக்கின்ற நபர்களிலே ஒருவர் யாரா மாப்பிள்ளை அழகேசன். அதுல இந்த நாடகத்துக்காக, இந்த நாடகத்துறைக்காகவே இந்த அருமணியம் தான் நாடகத்துக்கு சிறந்தது. இன்னைக்கு விஞ்ஞான காலத்துல நிறைய கீபோர்டெல்லாம் வந்துருச்சு. நிறைய பேர் கீபோர்டு மேலே வச்சு பெட்டியை வெறும் ஸ்டாண்டாக தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த பெட்டியிலேருந்து சத்தமே வராது, சும்மா மேலே வச்சுக்கிட்டு இதை மட்டும் எனக்கு கேள்வி அனுப்பிச்சு இருப்பேன். ஆனால் என் மாப்பிள்ளை நாடகத்துக்கு ஹார்மோனியம் தான் வேணும்னு வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் இதுக்கு செலவு பண்ணி, இது 4வது பொட்டி. ஏற்கனவே வாங்கின 3 பொட்டி சரியில்லையோ? அப்படி இல்லை, இப்போ வருஷம் சட்டை தைக்கிறேன். ஏன் கேட்குறேன்? புதுசா இருக்கணும், அப்ப அந்த சட்டை நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி. அப்புறம் அந்த சட்டை உனக்கு போட முடியாம போச்சு. நல்லா வச்சிருக்கீல்ல, அதுல ஒரு ஆர்வம், தொழில ஒரு ஆர்வம். கோதுமை களி பழகும் போது வாங்கின பொட்டி இருந்துச்சு, அது போதும். அந்த பொட்டியே போதும்னு வச்சிருக்காம அடைச்சு அது 5 பொட்டி மாதிரி இல்லாம அரைமணி பொட்டியா வேணும்னுதான் வருஷம் செலவு பண்ணிட்டு இருக்காரு என் மாப்பிள்ளை அவர்கள். உண்மையிலேயே ஒரு சிறந்த கலைஞன். அதோடு மாத்திரமல்ல, இந்த நாடக உலகத்துல ஒரு எப்படி சொல்றது, அதாவது அந்த சமத்துவம், ஜாதி மத பேதம் இல்லாத, ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாத ஒரு மனிதன் யாருன்னா மாப்பிள்ளை அழகேசன். நாடகக்காரனே பொதுவாக சமத்துவமானவன். எங்களுக்குள்ள எந்த ஜாதி மத பேதமும் கிடையாது. நாங்கள் ஒத்துமையா தாய் பிள்ளையா மாமி மச்சான் எல்லாரும் பழகிக்கிறோம். அது என்னடான்னா இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் அப்படிங்கிற பேதம் என் மாப்பிள்ளைகிட்ட கிடையாது. இந்த மும்மதமும் என் மாப்பிள்ளைக்குள்ள இருக்கு. நீங்க அங்கேயே பார்க்கலாம் அவரை. இப்ப பாருங்க, அவர் போட்டிருக்க சட்டை வெள்ளை சட்டை, நம்ம இந்து மதத்துக்கு உண்டான சமாதானம். எந்த சின்ன மாப்பிள்ளை பாருங்க, பச்சை வெட்டி, இஸ்லாமியருக்குள்ளான பச்சை நிறம். நெத்தியில் பாருங்க ஒரு உபூதி சந்திரன் குங்குமம் எது இருக்காது. எப்படி கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்களோ அதுபோல் இந்த பொட்டு வச்சிருக்க மாட்டார். இந்த மும்மதமும் என் மாப்பிள்ளைக்குள்ள அடக்கம். ஆனா இது என்ன வேடிக்கைன்னா, இது மனுஷனுக்கு தெரியல, சாதாரண பறவைக்கு தெரிஞ்சிருக்கு. ஏங்க மனுஷனுக்கு தெரியல, பறவைக்கா? 6 அறிவு படைத்த மனிதனுக்கு தெரியாம சரி இந்த 4 அறிவு படைத்த பறவைக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி எப்படி? இப்ப நம்ம ஊர்ல சிவன் கோயில் இருக்கும். ஆமா, பெரிய கோயிலா இருக்கும், பார்த்திருப்பீல்ல? அந்த கோபுரம் பெரிய கோபுரமா இருக்கும். அந்த கோபுரத்துல நிறைய புறாக்கள் குடி இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமா. சிவன் கோயிலுக்குள்ள போனாலே அது ஒரு வாசம் தனியா தெரியும். அந்த புறாக்களை பட 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 படம் அடிக்கிறது, அந்த சத்தம் ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த புறாக்கள் எல்லாம் அந்த கோபுரத்துல குடி இருக்கு. திடீர்னு அந்த கோயில்ல 12 வருஷம் முடிஞ்சு கும்பாபிஷேகம், 48 நாள் கழிச்சு மண்டலாபிஷேகம் வைப்பாங்கல்ல. ஆமா, 12 வருஷம் முடிச்சு கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆஹா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் வந்துருச்சு. சாரம் கட்டிட்டாங்க கோபுரத்துல. அப்ப மனுஷ பையன் மேலே ஏறிட்டா புறா அங்க இருக்குமா? எப்படி இருக்கும்? யோசிச்சது, புறா பார்த்து சாரா ஆள் வந்துட்டாங்க, நம்ம இங்க இருக்க முடியாது, நம்ம வேற ஷிஃப்ட் ஆகி வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு மொத்தமா கூட்டமா கிளம்பி போச்சு. பக்கத்துல ஒரு பெரிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல போய் தங்கிருச்சு. கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் இஸ்லாமிய அந்த ரம்ஜான் பக்ரீத் எல்லாம் வரும் இல்லையா, அது வந்தோடனே அவங்க பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. பார்த்துச்சு, இங்கேயும் நம்மளை இருக்க விட மாட்டேங்கிறாங்க, நம்ம கிளம்புவோம் கூட்டமா அப்படி கிளம்பி போச்சு. பக்கத்துல பெரிய சர்ச்சு, அந்த சர்ச்சில் போய் குடியேறிடுச்சு. கொஞ்ச நாள் சர்ச்சில் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு கிறிஸ்தவ பண்டிகை வரும் இல்லையா? ஆமா. என்னது கிறிஸ்துமஸ், அது வந்து அவங்க பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துச்சு புறாலாம் நம்மளை எங்கேயும் குடியிருக்க மாட்டேங்கிறாங்க. சரி சரி, நம்ம பழைய சிவன் கோயில் நேரம் வேலை முடிஞ்சிருக்கும், நம்ம திரும்ப அங்கேயே போவோம் அப்படின்னு கூட்டமா கிளம்பி அப்படியே மேல பறந்து வருது. அப்ப கீழே பார்க்க இந்த மனுஷ பைய புறா அடிச்சு உருடுறான், சண்டை கட்டி அடிச்சு கட்டையில் அடிச்சு மண்டையெல்லாம் திறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த புறாவில் குட்டி புறா ஒண்ணு அவங்க அம்மாட்ட கேக்குது, என்னம்மா அப்படி இவங்க அடிச்சுக்கிட்டு சாறாங்க மனுஷங்க கீழே அப்படிங்கும் போது அப்பதான் அம்மா புறா சொல்லுச்சு, ஜாதி சண்டைமா, இந்து முஸ்லிம் இஸ்லாம் அவனுக்கு அடிச்சுக்கிறாங்க மனுஷங்க அப்படிங்கும் போது அப்ப இந்த குட்டி புறா கடிச்சு, இதுல என்னமா அதுக்கு வித்தியாசம்? நம்ம கொஞ்ச நாள் சிவன் கோயில்ல இருந்தோம், அப்போ நம்ம பேர் புறாதான். கொஞ்ச நாள் அங்க மசூதியில் இருந்தா, அப்போ நம்ம பேர் புறாதான்.
அப்புறம் கொஞ்ச நாள் சர்ச்சில் இருந்தேன். அப்போ நம்ம பேர் புறாங்க. அது மாதிரி இவங்க மனசுக்கு தானே எல்லாருக்கும் 2 கை 2 கால் தானே இருக்கு. இதுலயே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு குட்டி புறா கேட்டுச்சு. அப்பதான் தாய் புறா சொல்லுச்சு, எல்லான்னு இதை தெரிஞ்சதுனாலதான் நம்ம மேல பறந்துகிட்டு இருக்கோம், அவங்க தெரியாதனாலதான் கீழே முண்டை பிள்ளை அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. இன்னும் இவங்க உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆரம்பிச்சான். இப்ப சாதாரண பறவைக்கு தெரிஞ்ச விஷயம் மனுஷனுக்கு தெரியும். அதனால எந்த விதமான பேதமும் நமக்கு இல்லாம எல்லாம் உருதாய் பிள்ளைகளா வாழணும். வாழ்வது ஒரு முறை, சாவதும் ஒரு முறைதான். அந்த இருக்கிற கொஞ்ச காலம்தான், அதுல எல்லாரும் தாய் பிள்ளையா ஒற்றுமையா வாழணும். அந்த பைக்கெல்லாம் ஓரமா எடுத்து பாதையில இருக்கு. அந்த பாதையில் இருக்கின்ற எத்தனை தடவைத்தான் சொல்றதுப்பா. ஆமா, இந்த பைக் இருசக்கர வாகனங்களை பாதையில் நிறுத்திருக்கிறவர்கள் தயவு செய்து அது ஓரமாக நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கும். அதனால தயவு செய்து ஓரமா நிப்பாட்டுங்க, கோச்சுக்காம எடுத்து வச்சிருங்க. ராசாக்கா தங்க அவரோடு இணைந்து இங்கே நந்திக்குப்பாக மத்திரத்தை சேர்த்து கொடுக்கிறார் சக்கரவர்த்தி தாளவாத்தி வந்துகிற நண்பு மகன் துறை சார்ந்த சரவணன் அவர்கள், மிருதங்கமன் டோலக்கன் தபேலா தொப்பி. என்ன நல்ல மாமா இவர் உங்களுக்கு என்ன வேணும்? ஏப்பா வாசிக்கிற நிப்பாட்டினப்ப பேர் வாங்க புரியல. அவர் உங்களுக்கு அப்பாவா? உங்களை போய் மாடுங்கிறாரு, நீங்க போட்டு விழுந்துட்டு வாசிக்க. நான் அப்பா சொல்லுவாங்க சொல்லலையா மாடு மிருதங்க வாசிக்கும்னு? அவன் சொல்லிவிட்டு சுதுச்சேரி எடுத்து மண்டையை துறவா. அவர் எப்பயா சொன்னார் மாடுன்னு? ஆகா, நீ கோர்த்து விட ஆரம்பிச்சிட்டியா? என்ன சொன்னீங்க? நந்திக்கு ஒப்பாக நந்தினா மாடா மனுஷனா? நந்தினா மாடுதான், அது கரெக்டு தான். நந்தினா மாடுன்னா அது மார்க்கெட் மாடு இல்லை, அது குப்பையில மேய்ஞ்சி எடுத்துற மாடு இல்லை. சிவபெருமானுக்கு முன்னாடி இருந்து ராமேஸ்வரத்தில் இருக்கா இருக்கும். ராமேஸ்வரத்தில் மனுஷன் மாடு இருக்கீங்க, ஒரே கன்ஃபியூஸா இருக்கப்பா. ராமேஸ்வரத்திலையும் மாடு இருக்கிறது, யமுனேஸ்வரத்திலையும் மாடு இருக்கிறது, எல்லா சிவன் கோயிலும் மாடு இருக்கிறது. ஆனா அந்த மாடு சாதாரண மாடு அல்ல. ஈஸ்வரம் பட்டம் பெற்ற நந்திகேஸ்வரர் சிவனே நந்தியினுடைய மத்தளத்துக்குத்தான் தாண்டவம் ஆடினாராம். அவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்த சொல்லியிருக்கேன். நீ அவன்கிட்ட கோர்த்து விட்டு பெருமையா தான் சொல்லியிருக்கா. வம்பு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வாஜிரமாண்ணா அப்படி சொல்ல மாட்டாப்பா. மழை இல்லையா பலையா? ஐயோ, உடனே துண்டை போட்டு மூடுறானியா. இந்த கொட்டைக்கு மேலேயுமா குட்டி மழை இல்லையா பலே பலே பல்லு 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 பல்லு. அது புரியுதா? மிக சிறப்பான வாத்தியம் அப்படி நொறுக்கி எழுதியிருக்காங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மகனுக்கு தெரிவித்துக் கொண்டு அவரும் இங்கே ஆள் சென்று கொண்டிருக்கின்றார். பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு சகோதரன். தமிழகம் முழுக்க இருக்கின்றத பல ரசிகர்களை தன்வசப்படுத்தி வைத்திருக்கின்ற, தமிழகம் மாத்திரமல்ல வெளிநாடுகள் இருக்கின்ற ரசிகர்கள் கூட தன்வசப்படுத்தி வைத்திருக்கின்ற என் ஆர்வ சகோதரர் பெங்களூரை சார்ந்த பெங்களூரா பெங்களூரா நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு பெங்களூரு கர்நாடகால இருந்து ஆள் கூட்டி பெங்களூரு காரைக்குடி ஆத்தக்குடி பெங்களூரு துரைராஜ் அவர்கள் ஆளுநர் சேர்ந்து உங்களுக்கு
மெய்யுதுன்னு சொன்னாங்க, மெய்யுதுன்னு சொன்னதில்ல நியாயம் என்ன கேட்டா. அடுத்த வீட்டு சொத்த அமுக்க நினைச்சவன் ஓடுடையில செயின் அறுத்தவன் கம்மா கடையில கைய போட்டவன் கருவறைக்குள்ள முடிஞ்சு நம்மள திருடா. உண்மையிலேயே என் சகோதரர் துரைராஜாட்ட ஒரு பெரிய திறமை என்னன்னா, வாத்தியங்களிலே ஒவ்வொரு வாத்தியத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. கண்டிப்பா. ஒரு வாட்சதுக்கு பேர் என்னடான்னா டேப்பு. இந்த வாத்தியம் எதுக்குன்னா ரொம்ப சிம்பிளான வாத்தியத்தை அந்த எல்லா பாட்டுக்கும் இல்லை. ஜெயசுதாஸ் அவர்கள் பாடியிருப்பார் முதல் ஒரு பாடல். நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை கட்டும்பா கட்டும்பா கட்டும்பா. இப்படி அடிக்கிறதுக்கு தான் இந்த வாத்தியம், வேற எதுக்கும் கிடையாது. இந்த வாத்தியத்தை மிருதங்கத்துல போடுற சொல்ல சொல்லு இதுல வாசிக்கிறதுனா சாதாரண அதை கொண்டு வந்து இதுல வாசிக்கக்கூடிய திறமையை வளர்த்து கொண்டவர் என்னுடைய அன்பு சகோதரன் துரைராஜன். ஒரு நல்ல கைதட்டுகளையும் பாராட்டுகளையும் கொடுத்து வாழ்த்தி அவர்களை உற்சாகப்படுத்த நான் கொடுக்கிறேன். கைதட்டி பாராட்டி நல்ல உள்ளவங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி. அதாவது உண்மை தாளம், அதாவது எல்லாரும் சொல்ல முடியாது, அது விஷயம் தெரிஞ்சவன் தான் சொல்ல முடியும். தாளம் லய சக்கரவர்த்தி என் அன்பு மாப்பிள்ளை. ஒரு மனிதன் கடைசியிலே சேர்ந்து புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய இடம் காசி. அந்த பேருக்கு ஒரு சொந்தக்காரன். முதல்ல இந்த காசிக்கு போனால் புண்ணியம்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அந்த காலத்தில் காசியில் போய் செத்தா புண்ணியம் வாங்க, ஏன் இங்கே செத்தா புண்ணியம் இல்லை? அதானே உண்ட ஜாகிரதை காசியில் போய் ஜாகிரதை. நினைக்க முக்தி திருவண்ணாமலை, இறக்க முக்தி காசி, காசி பிறக்க முக்தி திருவாரூர், நினைக்க முக்தி திருவண்ணாமலை. அண்ணாமலையான இங்க உட்கார்ந்துக்கிட்டு அண்ணாமலையான நினைச்சாலே முக்தியா போதுமா? முக்திக்கு காசியில போய் இறந்தா முக்தியா. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சு பேரன் கொடுத்து எல்லாம் ஆட்டாச்சுன்னா உடனே வந்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம காசி ராமேஸ்வரம் போவோம் அப்படின்னு அப்பயே சாக போறாங்க. கிடையாது. ஏன் அப்படி போறாங்கன்னா அப்ப வந்து வாகன வசதி கிடையாது, நடந்து தான் போவாங்க. எப்படி 60-65 வயசுக்குள்ளே பேரம் பேத்தி எல்லாம் பார்த்தாச்சுனாக்கா கிளம்பி போனாங்கன்னா நடவாதையாக தான் போகணும் காசிக்கு. எப்படியும் காசி போய் சேர்றதுக்குள்ளே மண்டை போட்டுரும், அந்த கணக்கு தான். அப்போ எப்படியும் புண்ணியம் வந்துடும் அப்படிங்கிற கணக்கில் தான் அப்போ அப்படி கிளம்பி போயிருக்காங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, நினைச்ச நேரம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிறதுக்குள்ளே வர்றேன், அதெல்லாம் கணக்கு இல்லை. வாகன வசதிகளும் விஞ்ஞானமும் பெருகி போன காலம். அப்படிப்பட்ட காசிக்கு போனால் ஏதாச்சும் விட்டுட்டு வரணுங்களா? நீங்கள் காசிக்கு போனீங்க இல்லை? இப்போ நம்ம எல்லாரும் தான் போனோம் 2023 3 வருஷம் இருக்கும். நீங்க என்ன விட்டுட்டு வந்தீங்க? நான் கூப்பிட்டேன் முண்டாட்டிய வரல. நீங்க அவங்கள விட்டுட்டு வரலாம்னு வந்தியா? அவங்க உங்களை அங்கேயே விட்டுட்டு வருவாங்க. சரக்கு விட்டுட்டு வந்து சொன்னாங்களா? யார் சொன்னது? யார் சொன்னா? மாப்பிள்ள சொன்னானா? விட்டுட்டு தான் வந்தேன். அப்புறம் வரையில வண்டியில் ஏறி அதுவே என் கூட வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நம்ம மனசுதாயா காரணம். காசில் போய் விடணும், கங்கையில் போய் விடணும்னு இல்லை, விடணும்னு நினச்சா எங்கேயும் விடலாம், அங்கே இருந்தே விடலாம். இதில் பல பேர் கயிறு கட்டிக்கிடுவேன், இனிமேல் குடிக்க மாட்டேன். முன்ன கயிறு யாடா இருக்குது, சரக்கு கிளாஸில் இருக்குது, வாயில் இருக்குது, ஊற்றா குடிக்க போகுது. இந்த கயிறு கட்டணும் குடிக்க மாட்டேன், இந்த மயில் ஏதாவது வச்சு குடிக்க அவ்வளோ நேரம், மாலை ஓட்டா நான் குடிக்க மாட்டேன். அதெல்லாம் தப்பு. மனம் இங்கே இருக்கிறது, இந்த மனதை கட்டுப்படுத்தியது தவிர வேற எதுவும் நம்மை கட்டுப்படுத்தாது. வேணாம்னா வேணாம், வேணும்னா வேணும். அந்த கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா போதுமே தவிர சும்மா அந்த கயிறு நானும் துர்ராஜெல்லாம் கிட்டத்தட்ட 1008 கயிறு கட்டி தூக்கி இருந்துச்சு. அதை பொட்டை விட்டு இருக்காங்க அந்த கயிறுல கூட. என்ன பண்ண சொல்றது? என் மாப்பிள்ளை காசி அவர்கள் தாளம் சிப்பார்கள் போட்டியாங்க. உனக்குலாம் கயிறு கட்டணும்னா கொச்சை கவரில் தான் கட்டி போடணும். அப்புறம் இருந்து கட்டிட்டு பாருங்க, எங்கே எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு. அது சும்மா கட்டியிருக்கேன் மாப்பிள்ள. அவன் பயப்படுறது ஒரே ஒரு கயிறு, மஞ்சள் கயிறு. அவன் சம்சாரத்துக்கு மட்டும்தான் பயப்படுவான். ஐயோ எதானாலும் அந்த எல்லைக்குள்ள முடிச்சுக்கிறோன்னு அறந்தாங்க. ஆமா, முண்டை வாசப்படிக்க உள்ள நுழைஞ்சிட்டான்னா அது சரண்டர் முண்டை, அவ்வளவுதான். ஏன்னா அப்படி மனைவிக்கு ஒரு மனிதன் கட்டுப்பட்டு எவன் நடக்கின்றானோ அவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். முதல்ல சொல்றது
மேலும் இங்கே பப்புனாக எடுத்து உங்களை எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கின்றேன் பிள்ளை உங்கள் அன்பை மாதிரி காத்துக் கொண்டிருக்கும் ஆர்பி அறிஞர் நான் பப்புன் காமிக்கு போக்குவரத்து பொம்பளை வேஷம் அவையா இருக்கிறது போது எல்லாம் நான் தான். செய்து நாடகம் முடிய நேரத்தில் இருந்து பாருங்க. முருகன் வந்தோடனே சந்திக்கிறதுக்கு அவையாரெல்லாம் வருவாங்க. அவையாரெல்லாம் பார்க்கணும்னா இருந்து பாருங்க. இல்லைன்னா அப்புறம் அவையார பச்சேரி போயிடும் பார்த்துக்கிறேங்க. எங்க போயிடுறேன் அவை காரப்படியா இங்கே என்னோடு இணைந்து நாட்டியம் ஆட காத்திருக்கின்றார் நடன சிங்காரி நாட்டிய ஒய்யாரி ஆடல் அரசி அபிநய சுந்தரி யானைக்கு யானை தோல் கொடுத்தது போல இடைக்கிடை வைத்தார் போல் அப்படி சரி ஜோடியாக இருக்கக்கூடிய பரிமளா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அப்போ அப்போ பணியாரம் சுட்டு கொடுத்தாஞ்சு ஆப்பம் சுட்டு கொடுத்தாஞ்சு பசிக்கு கிடைச்சா அப்பப்போ என்ன ஆப்பம் சாப்பிட்டா ஏப்பம் வரும். என்ன சொல்றிய இந்த தோசையை தின்னுபிட்டு படுற வாடு இந்த ஒரு ரவா தோசையை தின்னுட்டு நான் படுற வாடு தேவை அது அதுக்கு தான் வேண்டாம்னு கேட்குறீங்களா நீயே அதுக்கு இப்படி யூஸ் பண்ணலாமா? அது அப்படி ஒலிபெருக்கி அப்படி இருந்தாலும் சிறப்பாக அமைத்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒலி அமைப்பு செல்வா ஆடியோஸ் உள்ளனூர் செல்வா தெரிஞ்சுக்க தப்பு இல்லை. கவிஞர் கண்ணதாசன் நம்ம காரைக்குடி பகுதியை சார்ந்தவர் தான். கண்ணதாசன் எழுதின பாட்டு எவ்வளவு சிறுகுடல் பட்டியலை பிறந்தவர். அது என்ன அழகா கருத்து அதில் வச்சிருக்காரு பாருங்க. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்துல இருந்தால் சௌக்கியம். என்ன அர்த்தம்னா கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகவே ஆகாது. கழுகுக்கும் பாம்புக்கும் சண்டையாக தான் கிடக்கும். ஆனா கழுகு பாம்பு அப்படி கீழே ஒவ்வொரு மேல பாம்பை கருடனை பார்த்துட்டா பாம்பு அரண்டு ஓடும். துடுத்துன்னு எங்கிட்டா போய் ஒளிஞ்சுக்கலாம்னு. ஏன் நம்ம உசுருக்கு ஆபத்து அப்படின்னு. அதே பாம்பு சவடாலா கருடனை பார்த்து என்ன கருடா சௌக்கியமா அப்படின்னு கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க இருக்கிற இடம் பரமசிவன் களத்துல இருக்காங்களாம். அதனால சவடாலா அதான் சொல்றது. கேட்குறியாக்கும் சவடாலா எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தா சௌக்கியம் தாண்டி. என்ன காரணம்னா அதே கருடன் கீழே நிலத்துல வந்து நின்று பாம்பு கூட சண்டை ஓடிச்சுன்னா பாம்பு கருடனை காலி பண்ணிவிடும். இது யாருக்கா தெரியுமா? ஏன்னா பாம்புக்கு விஷம் உண்டு. ஒரே போட்டுல டப்புன்னு போட்டுச்சுனாக்கா கருடை வாயை பிறந்தவன் அவன் பிறந்த. ஆனா அவங்க இவங்களை கண்டு பயப்படுற காரணம் என்ன தெரியுமா? எதிரியை எப்படி தாக்க வேண்டும் என்ற கருத்து கருடனுக்கு தெரியும். அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படியே மேல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கீழே போறாங்க சைஸா பாப்பாங்க. அப்படியே 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 அந்த லவக்குன்னு கப்பன் அப்படி பிடிச்சி மேல தூக்கிட்டு போயிடும். ஏன்? பாம்புக்கு தரையில இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு பலம். அவங்க ஊருவாங்க அப்படி இப்படி போவாங்க. அப்படி தூக்கி படத்தெல்லாம் காட்டுவாங்க. முண்டை அந்த இடத்துல தூக்கி போயிட்டு அப்படி நொடிச்சுக்கிட்டு கயிறு மாதிரி தூக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சத்து கிடையாது. அவங்க மேல தூக்கி கொண்டு வச்சு செய்வாங்க கருடன். ஆமா அப்படி பறந்துக்கிட்டே போடுவாங்க. டப் டப் 4 போடு போட்டு கிடையில திருச்சி. அப்ப எதிரியை எந்த இடத்துல வைத்து அடித்தால் அவனை காலி பண்ணலாம் என்பது கருடனுக்கு அழகாக தெரியும். அதுபோல் நாம் ஒரு மனிதன் எப்படி எதிரியை சமாளிக்க வேண்டும் என்று இந்த இடம் தெரிந்து சமாளித்தால் நம் வாழ்க்கையிலே வெற்றி காணலாம் அப்படிங்கிறத கண்ணதாசன் அழகா சொல்லியிருக்கார். அருமையான ஒலிபெருக்கி தம்பிகளுக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களும் தெரிவித்து இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் துணை ராஜநாடியர் உடப்பம்பட்டியை சார்ந்த ஸ்ரீ பெருமாள் ராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த நிலையில் கொண்டு சிறப்பாக வாழ்த்து கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் வருக வருகமான அன்போடு வரவேற்கிறார்கள். உள்ளூர் கிராமத்தார்களும் தெரிவித்து நாடகத்தை தெல்ல தெளிவாக இங்கே ஒளிப்பதினை செய்து கொண்டிருக்கின்ற என்ன மல்லாக்கா சாஞ்சிருச்ச வண்டி இன்னைக்கு அங்கேயே தூக்கம் வருது. வண்டி எடுக்கும் போது சிலந்தகுடியை சார்ந்த அம்பாள் யூடியூப் சேனல் உரிமையாளர் சுரேஷ் அவர்கள் மாமியார் அவர்களுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு தம்பி யாரோ எடுத்திருக்காரு. செல்ல பேர் என்னையா? அரந்தை யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து சாப்பாடு நல்ல சாப்பாடு வயிறார சாப்பிட்டதில் குறையில்லை. ஒரே ஒரு பண்பான வேண்டுகோள் உங்களுக்கு. என்ன? இப்போ எப்படி அமைதியாக இருக்கீங்களோ இதே போல் சண்டை சச்சரவு வரும் வரும் பொருள். நீ வந்தோடனே நம்ம விழுந்து வச்சு நக்க போகிற மாதிரி உன்னால் அது முடியுமா? நமக்கு எதுக்கு இந்த வேலை? பேசாமல் இரு. ஆமாம் ஆக அது வரும் வரும் வராமல் நீ எப்படி இந்த செருப்பை வச்சு படுத்துட்ட தலைக்கு அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு இந்த வேலை? இது ஒரு ஆசை. ஏதாவது குறிப்பிட்ட காலத்தில் பார்க்குற வயசு கேட்குற வயசு செய்கிற வயசு அது 3 இருக்கு. இது அது லாஸ்ட்டு கம்பெனி. பார்க்குறதோடு சரி செயல்பாடு கிடையாது. செருப்பை தலைக்கி வச்சு படுத்துட்டு அப்படியே நாக்கு தொங்க போட்டு இப்படித்தானே இருந்துச்சு நினைக்கிறதா முடியாது. அதனால தவறு கிடையாது. இப்போ ஏன் சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னேன்னா
சண்டை எங்க இருந்து வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஆ. சண்டையே போட மாட்டீங்க. எப்படி சொல்றீங்க? மனிதனுக்கு சண்டை வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய வாய் தான் காரணம். வாய் அடக்கமா இருந்துட்டோம்னா சண்டைக்கு வேலையே இல்லை. எப்படி சொல்லுங்க பாப்போம். எதிரி எவ்வளவு வேணா நம்மளை திட்டட்டும், ஆ. அவன் எம்பிட்டு வேணா பேசட்டும், பேசட்டேன். நீங்க ஒண்ணு கைவிடிங்க. என்ன? மௌனம், அமைதியா இருந்து பாருங்க, எந்த சண்டையும் வராது. ஓஹோ. இன்னொன்று அவனை எழுத்து நம்ம திட்ட போய் நம்ம உடம்பு தான் கேடும். நமக்கு ப்ரெஷர் ஏறி வேர்த்து கொட்டி தேவை. நாய் மாதிரி இழைச்சு நாய் நீயா திட்டிட்டு நீயா ஓஞ்சி போடான்னு விடுங்க, பிரச்சனை வராது. வாய்க்குள்ளதான் பல்லு இருக்கு, இந்த பல்லுக்கு நடுவுல தான் நாக்கு இருக்கு. ஓஹோ. இந்த நாக்கும் பல்லும் ரெண்டும் பேசிக்கிச்சான். என்னன்னு பேசணும் உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது, ஒரு கதை அவ்வளவு. சம்பந்தம் பேசிருக்கேன். இந்த நாக்கு சொல்லிச்சான் பல்லுகிட்ட, ஏ பல்லே, நீ செய்யற உதவியை நான் சாக அளவுக்கு மறக்கவே மாட்டேன். அப்படி என்னங்க? அப்பதான் பல்லு கிடைச்சு, நான் என்ன உனக்கு உதவி விட்டேன், என்னை போய் பெருமையா சொல்றேன். நாக்கு சொல்லு, சாச்சா அப்படி சொல்லாத. எவ்வளவு கடினமான உணவா இருந்தாலும், கறியா இருக்கட்டும், முறுக்கா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், நல்ல எலும்பு கூட டக்கு டக்கு நல்லா மென்னு கூழாக்கி எனக்கு கொடுக்குறேன். நான் உள்ள உட்காந்து ருசிச்சு சொட்டு கொட்டி சாப்பிட்றேன். இந்த உதவியை நான் மறப்பேனா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பதான் பல்லு சொல்லுச்சு, என் உதவி உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா வெளியில இருக்க இந்த மனுஷ பயல்களுக்கு தெரியலையேன்னு. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு நாக்கு கேட்டுச்சு. அப்பதான் பல்லு விளக்கத்தை சொல்லுச்சு, நீ மாட்டுக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு வாரவன் போறவனா கோத்தாங்க கொம்மான்னு வஞ்சி விடுறேன், வாரவன் அடிச்சு பல்ல ஒதுக்குறோம்னு என்னைத்தான் ஒதுக்குறேன், எவனாவது பேசுற நாக்க பிடிச்சா அறுக்குறாங்கடா, நீ சொல்லிவிட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிற, உனக்கும் பாதுகாப்பு நான் தான் கொடுக்குறேன், ஆனா வந்தவன் கேட்ட ஓப்பன் பண்ற மாதிரி என்னைத்தான் அடிச்சு பிள்ளை சமாளிடும். அதனால நீ எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீன்னா உன் நாக்க கொஞ்சம் அடக்கி வாசி, எவனையும் வஞ்சி தொலையாதே அப்படின்னு சொல்லிச்சான். இதைத்தான் வள்ளுவ பிறந்த அழகா சொன்னா, யாகாவர் ஆகிலும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு. ஏன் இதை பட்டுன்னு முடிச்சாரு? ஏன் பட்டுன்னு முடிச்சாரு? வகை தெரியாம போனீங்கன்னா பட்டுன்னு அடிச்சு பல்ல தட்டி போடுவாங்கன்னாங்கிறதுக்காகத்தான் அந்த குரலையே பட்டுன்னு முடிச்சிருக்காரு. ஆகவே நாவடக்கமாக இருக்க வேண்டும், நாணயத்தோடும் இருக்க வேண்டும், நான் நயத்தோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்க வரை பிரியா விடுவர்கள் நன்றி கண்டத வணக்கம். எந்திரிச்சு உட்காந்து வரப்போகுது, நாக்கு தொங்க போட்டு ரெடியாரு. அதுக்கு நல்லா இருக்கணும். அதுக்கு